ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ட்ரேட் வித் பிகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டத்தோட வந்துட்டு ஒரு ஷார்ட் டைம் ஆர் மிட் டைம். ஸோ மிட் டைமில் வந்துட்டு எப்படி போக போகுது நிஃப்டி வந்துட்டு இன்னும் ஒரு புது ஆல் டைம் ஹை, அதாவது 23,000 வந்து டச் ஆகுமா, பிஃபோர் எலெக்ஷனே வந்து 23,000 போகுமா, இல்லை அதுக்கு மேலே வந்து போகுமா, இன்னும் மார்க்கெட் வந்து மேலே போகுமா, இல்லை அங்கேருந்து கீழே வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கல் வியூ வந்து பார்க்க போகிறோம். இதன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இது என்னோட அனலைஸ் மட்டும் தான், என்னோட ஸ்டடி பர்பஸ் மட்டும் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி பை அண்ட் செல் எதுவுமே பண்ணாதீங்க நீங்கள், ஓகேவா? உங்களுடைய ஓன் ரிசர்ச் அனலைஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காம லைக் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிங்க. ஸோ நம்மளுடைய டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதான் நம்மளுடைய டெலிகிராம் குரூப். இதில் நான் என்னுடைய பர்சனல் ட்ரேட்ஸ் நான் ஏதாச்சும் போனேன்னா அதை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். தட் மீன்ஸ் நான் இதில் வந்து புல்லிஷாக இருக்கேன், என்னுடைய அனலைஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இதில் வந்து பை அண்ட் செல் காலெல்லாம் எதுவும் வராது, ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போதைக்கு மல்டி டைம் ஃப்ரேம் அனலிஸ் வந்து நிஃப்டியில் பண்ண போகிறோம். மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டே டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம், மந்த்லி டைம் ஃப்ரேம், இன்ட்ராடே, ஸோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம ஒரு அனலிஸ் வந்து பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எப்போவுமே அனலிஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு மந்த்லிலேருந்து போங்க, ஓகேங்களா? இப்போ மந்த்லியில் வந்து வியூ பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட வியூ உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு நல்ல கிளியரான அப் ட்ரெண்டில் தான் வந்துருக்கு, ஓகேங்களா? மந்த்லியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசெண்டாக வந்துட்டு உங்களுக்கு 2021லேருந்து உங்களுக்கு 2023 வரைக்குமே உங்களுக்கு 1 மந்த்தாக வந்துட்டு, சாரி 1 இயராக வந்துட்டு ஒரு கன்சால்டேஷனில் வந்து இருந்திருக்கு. உங்களுக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல கிளியராக வந்து தெரியுதுங்களா? ஸோ 1 மினிட். உங்களுக்கு எந்த ரேஞ்சில் 18,000 வந்துட்டு உங்களுக்கு 16,000 இந்த ரேஞ்சிலேயே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துட்டு, உங்களுக்கு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்து உங்களுக்கு 18,000 வந்து 22,000, அதாவது 4,000 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ரேலி வந்து கொடுத்துருக்கு. இப்போ 4,000 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி வந்து கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு 12,800 கரெக்டாக இந்த ரேஞ்சில் வந்து பாருங்க. இந்த ரேஞ்சில் உங்களுக்கு வந்து இங்கே ட்ராப் பண்ணி காமிக்கிற மாதிரி. ஸோ இந்த ரேஞ்சில் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்து சைட்வேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2020 வந்துட்டு கொரோனா வந்த இந்த கிராஷ் வந்து வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெக்கவரி ஆகி மறுபடியும் வந்து இப்போ ஒரு ஆல் டைம் ஹை வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி 2 டைம் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்ட் ஆகி எவ்வளோ ரேலி கொடுத்துருக்கா. லாஸ்ட் டைம் வந்துட்டு 2020 இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு 12,000 வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 16,000 ஒரு 4,000 பாயிண்ட் போயிருந்துச்சு. அதே மாதிரி இப்போ வந்துட்டு 18,000 வந்துட்டு பிரேக் பண்ணி இப்போ 22,000 வந்து போயிருக்கு, ஓகேங்களா? 22,000 அதோட இங்கே ஒரு 4,000 பாயிண்ட்ஸ், இங்கே ஒரு 4,000 பாயிண்ட்ஸ் வந்து போயிருக்கு, ஓகேங்களா? ஸோ இன்னுமே வந்துட்டு இதில் இதே பொறுத்தளவு உங்களுக்கு மந்த்லியில் ட்ரெண்ட் வந்துட்டு இன்னுமே வந்து அப் சைடு தான், ஓகேங்களா? மந்த்லியில் வந்துட்டு ட்ரெண்ட் வந்துட்டு என்னது அப் சைடு புல்லிஷ் ட்ரெண்ட், ஓகேங்களா? புல்லிஷ் ட்ரெண்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணலாமாங்கடா? ஆப்ஷனில் இந்த பேஸ் பண்ணி எப்பவுமே ட்ரேட் பண்ணக்கூடாது. மந்த்லி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வெரி ரிஸ்கி. ஸோ பிகினர்ஸ் எல்லாம் வந்து அதை வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வீக்லியில் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த லாஸ்ட் ஒரு 4 வீக்ஸாகவே வந்துட்டு ஒரு சைடுவேஸில், ஸோ சைடுவேஸ் டு அப் ட்ரெண்ட், உங்களுக்கு சைடுவேஸ் டு அப் ட்ரெண்டுங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து இந்த இடத்துல நான் காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கிடையாது. நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்னா இங்கே இருக்கு பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து குயிக்காக ஒரு அப் வந்து வந்திருக்கு. 19,200லேருந்து உங்களுக்கு 21,600, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 1,400 பாயிண்ட்ஸ் வந்துட்டு வித்தின் 4 to 5 வீக்ஸில் வந்திருக்கு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீக்ஸாகவே என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு சைடுவேஸில் உங்களுக்கு அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து வீக்லியுமே வந்து உங்களுக்கு இங்கே தெரியும். இங்கே வந்துட்டு உங்களுக்கு வீக்லியில் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. என்ன ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இதோட நல்லா நோட் பண்ணிங்க. 22,530 22,530 22,600. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆஸ் ஆஃப் நவ், ஓகேங்களா? ஸோ கம்மிங் வீக் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணுறானான்னு பார்க்கணும். இப்போ லாஸ்ட் வீக்கு, இப்போ முடிஞ்ச வீக் வந்து இதுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வைக்கல, ஓகேங்களா? இந்த இடத்துல கேண்டில் க்ளோஸ் வச்சிருந்தானா இது வந்து ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட்டாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணி நிஃப்டி இன்னுமே வந்துட்டு மேலே போகும் அப்படின்னு வந்து நம்ம கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கல. இப்போதைக்கு ஒரு டோஜி கேண்டில், இண்டிசியன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. பட் புல்லிஷ் டோஜி தான், ஓகேங்களா? பட் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ஒருவேளை மறுபடியும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஃபால் இந்த இடத்துல இருந்து வரக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல இருந்து ஃபால் கூட இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எலெக்ஷன் டைம், ஸோ எலெக்ஷன் வரைக்கும் வந்து மார்க்கெட் ரொம்பவே வாலட்டிலிட்டியா இருக்கும், மேலே கீழே போயிட்டு இருக்கும். ஸோ அதனால காசியஸா வந்து ட்ரேட் பண்ணுங்க. எலெக்ஷன் முடியிற வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் அப்படிதான் வந்து ட்ரேட் ஆகும், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு 2 டைம் ரிஜெக்ட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ உங்களுக்கு மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் கையை வந்து கிரியேட் பண்ணியிருக்கா 22,530, ஓகேங்களா? செகண்ட் வீக் அதே கையிலேருந்து உங்களுக்கு ஃபால் வந்து எவ்வளோ வரைக்கும் இருக்கு,
வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 22,000 வரைக்குமே வந்திருக்கு. 22,000, 21,950, 22,000 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ மறுபடியும் அதுக்கு அடுத்த வீக் வந்து கொஞ்சம் கீழ போய் மறுபடியும் போன வாரம் வந்து அதே 22,530 வந்து டச் ஆயிட்டு, பட் அதை வந்து பிரேக் பண்ண முடியல. ஸோ மறுபடியும் இந்த வாரம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் க்ளோஸ் பண்ண முடியலை. 22,530க்கு மேல க்ளோஸ் பண்ண முடியலை. ஸோ நெக்ஸ்ட் வீக் கம்மிங் மண்டே வந்து உங்களுக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு இதுக்கு மேலேயே ட்ரேட் ஆகுது. வீக்லியில வந்து கேண்டில் க்ளோஸ் வைக்க தான் போகும். வீக்லி அனலைஸ் பண்ணும்போது எப்பவுமே டே கேண்டிலே வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. வீக்லியில வந்து இதுக்கு மேல கேண்டில் க்ளோஸ் வைக்குதா, அட்லீஸ்ட் 22,530லேருந்து 600க்கு மேல இந்த ரேஞ்சுக்கு மேல வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெஷ் ரேலி வந்துட்டு நீங்க எதிர்பார்க்கலாம் இன் நிஃப்டி. ஓகேங்களா? நிஃப்டியில வந்துட்டு வீக்லியில ஷார்ட் டைம் வியூ இதா. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 22,530 டு 22,600 ஸ்ட்ராங் சப்ளை ஜோன், செல்லர்ஸ் கூட இருக்கக்கூடிய ஒரு ஜோன். ஓகேங்களா? செல்லர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜோன். ஸோ இதுவே வந்து நம்மளுக்கு கீழ வந்தா சப்போர்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22,000 அண்ட் 21,500 ஸ்ட்ராங் சப்போர்ட். சாரி 700. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து இருக்கு பாருங்க. இந்த தான் சப்போர்ட். இதுதான் வந்து உங்களுக்கு சப்போர்ட். 22,900 டு 21,900 டு 21,800. ஸோ இதுதான் வந்து சப்போர்ட். அதே சமயத்துல உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைனுமே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. உங்களுக்கு சப்போர்ட் ட்ரெண்ட் லைனுமே ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ டே கேண்டில்லே உங்களுக்கு நான் அதை வந்து காமிக்கிறேன் பாருங்க கிளியரா. இது வந்து சப்போர்ட். ஸோ இப்போ டே கேண்டில்ல உங்களுக்கு வந்து நான் அதை ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த இதுல இருந்து ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு அழகா வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் நிஃப்டியோட வியூ வந்துட்டு உங்களுக்கு புல்லிஷ் டு சைட்வேஸ். ஓகேங்களா? புல்லிஷ் டு சைட்வேஸ் மீன்ஸ் சைட்வேஸ்லயே வந்து புல்லிஷாக போகிறது. இது வந்துட்டு பியூரா வந்து புல்லிஷ். ஓகேங்களா? நல்ல அப் ட்ரெண்டு. உங்களுக்கு ஒரு கரெக்ஷன் கூட ஒரு வீக் கரெக்ஷன் கூட வராமல் போயிருக்கு. பட் இதில் கரெக்ஷனும் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு இப்படி ஹையர் ஹை ஹையர் லோ வந்து ஃபார்ம் பண்ணி போகும். ஓகேங்களா? இந்த மாதிரி போகாது. ஸோ இந்த மாதிரி போகிறது வந்து ஒரு ஹெல்தி தான். இந்த மாதிரி போகிறது வந்து ஒரு ஹெல்தி தான். அன்டில் இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிற வரைக்கும் மார்க்கெட் வந்து புல்லிஷ் மோட்ல தாங்க இருக்கும். ஓகேங்களா? இப்போ கரெக்ஷனே வந்துச்சுனாலும் இந்த வீக் எவ்வளோ வரைக்கும் வரலாம்னா 22,000 வரைக்கும் வரலாம். 22,500 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் ஃபாலோ ஆகுமே தவிர அதை தாண்டி ஃபாலோ ஆகக்கூடாது. அதை தாண்டி வந்து இங்கே சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மார்க்கெட் போகணும். இந்த 22,000 ஒருவேளை பிரேக் பண்ணிட்டானா 21,800 இமீடியட் சப்போர்ட். ஸோ அதை பிரேக் பண்ணிட்டா உங்களுக்கு வந்துட்டு அடுத்து 21,500 அண்ட் 21,200 இப்போதைக்கு மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து புல்லிஷ் தான். ஓகேங்களா? இப்போ டெய்லி கேண்டில்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா கிளியரா இப்போ ப்ரீவியஸ் தேர்ஸ்டே வந்த ஹை இருக்கு இல்லைங்களா? தேர்ஸ்டே வந்த ஹை. ஸோ அதை பிரேக் பண்ணாதான் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு புல்லிஷ் வந்துட்டு டெய்லி கேண்டில்ல வந்துட்டு வரும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஆகுனா மார்க்கெட் இங்கிருந்து மறுபடியும் வந்துட்டு ஒரு ஃபால் வந்து ஆகலாம். இங்கிருந்து ஃபால் ஆகி இந்த இடத்துல சப்போர்ட் ட்ரெண்ட் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த 22,600 தான் வந்துட்டு ஒரு டிசிஷன் மேக்கிங் ஜோனா இருக்கும் மண்டே. ஓகேங்களா? இந்த ஜோனை வந்து பிரேக் பண்றானா, பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வைக்கிறானான்னு பார்க்கணும். அப்படி கேண்டில் க்ளோஸ் வச்சா உங்களுக்கு நல்ல ஒரு அப் மூவ் வந்து தரலாம். ஸோ அதே சமயத்தில் இது ஒரு சேனல்ல வந்துட்டு உங்களுக்கு போயிட்டு இருக்கு. உங்களுக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல வந்து போய்க்கு வைப்பாங்க. மந்த்லியில பார்த்தா வீக்லியில பார்த்தா 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு சேனல்ல வந்து போயிட்டு இருக்கு நிஃப்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ அடுத்து உங்களுக்கு 23,200 போறக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. பிஃபோர் எலெக்ஷன் வந்தா கூட ஒன்றும் இது கிடையாது. வரக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? 23,000 வந்து ஷியூரா வந்து ஹிட் ஆகலாம். இன்னொரு 500 பாயிண்ட் வந்து ரேலி வந்துட்டு வித்தின் 1 வீக் நெக்ஸ்ட் வீக்கே வரலாம். அப்படி வந்துச்சுன்னா இங்கே ஹிட் ஆனதுக்கு அப்புறம் 23,000க்கு அப்புறம் அங்கிருந்து ஒரு ஷார்ப் ஃபால் வரலாம். வந்துச்சுன்னா மறுபடியும் 22,000 வந்துட்டு இந்த சேனலை வந்துட்டு டிராவல் பண்ணலாம் நிஃப்டி. ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட வியூ. இப்போதைக்கு வந்து புல்லிஷ் டு சைட்வேஸாக இருக்குது. 23,000 வந்து ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ஹையாக இருக்குது. பட் இது என்னுடைய ஸ்டடி மட்டும் தான். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் ட்ரேட் பண்ணுறதை வச்சு வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு அனாலிசிஸ். நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் அனலிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்து பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துருவோம். ஓகேங்களா? நிஃப்டியில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. ஸோ என்னுடைய இந்த வீக்கோட ப்ராஃபிட் லாஸ் வீடியோ வேணும்னா வந்து சொல்லுங்கள். ஆல்ரெடி 3 டேஸ்க்கு வந்து போட்டேன். ஓகேங்களா? வெனஸ்டே வரைக்கும் போட்டேன். அப்போ தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்து நான் ப்ராஃபிட் பண்ணாலும் லாஸ் பண்ணனா அதெல்லாம் வந்து டெலிகிராமில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஓகேங்களா? நான் வந்து டெலிகிராமில் நான் என்னுடைய வியூஸ் எல்லாமே போட்டிருக்கேன். என்னுடைய ட்ரேட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டி வியூவெல்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரைடே போட்டதை மட்டும் நான் காமிக்கிறது தான் என்னுடைய டெலிகிராம். ஓகேங்களா? இது மாதிரி புல்லிஷான் வோல்டாஸ் நல்லா சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ வோல்டாஸில் ப்ராஃபிட் புக் பண்ண அதுவும் காமிச்சிருக்கேன். 48,250 வந்து பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு புது ஆல் டைம் ஹைக்கே போகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்.
48,250 பிரேக் பண்ணதுக்கப்புறம் 48,350 எல்லாம் தாண்டி போச்சு. பேங்க் நிஃப்டில ஒரு சூப்பர் ட்ரேட் எல்லாம் வந்து பண்ணோம். பேங்க் நிஃப்டி வந்து டே ஹை கூட போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். டே ஹை வரைக்குமே போச்சு உங்களுக்கு ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா. அதே நேரத்தில் எஸ்பிஐ வந்து 760 பிரேக் பண்ணும்போதே ஒரு நல்ல அப் மூவ் கொடுப்பான்னு சொல்ல 764 டே ஹைக்கு வந்து அவனும் போனான். ஸோ இந்த மாதிரி வந்து என்னுடைய ஓன் ட்ரேட்ஸ் இந்த மாதிரி சார்ட் எல்லாம் போட்டு அனலிஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஃப்ரீ டெலிகிராம் தான் இது ஓகேங்களா, ஃப்ரீ தான். நீங்கள் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். பட் பை அண்ட் செல் கால் ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுக்க மாட்டோம். வி ஆர் நாட் செபி ரெஜிஸ்டர்ட் அனலிசிஸ்ட் ஓகேங்களா. செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. நம்ம வந்துட்டு ஜஸ்ட் லேர்னிங் பர்பஸ்க்காக வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா லைக் பண்ணிங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகேவா. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி இப்போ மந்த்லியில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 48,500 ஆல் டைம் ஹை கிட்டே வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட். ஸோ நியூ ஆல் டைம் ஹை கிட்டே வந்துட்டான். ஆல் டைம் ஹை கிட்டே வந்துட்டான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 48,636 வந்து இப்போ ஆல் டைம் ஹையாக இருக்குது. ஸோ வெறும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது ஓகேங்களா. 200 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கன்சால்டேஷனில் வந்து இருந்திருக்கு. 44,500லேருந்து 48,400 ஒரு 4,000 பாயிண்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு லாஸ்ட் 4 மந்த்ஸாகவே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ க்ரூஷியல் ஜோனாக வந்து இந்த 48,650 650 அதாவது 48,700 to 800 இந்த ரேஞ்ச் ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்ச் தான் வந்துட்டு இப்போ ப்ளே ஆக போகுது. ஸோ கம்மிங் வீக் வந்து இதை பிரேக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு ஆல் டைம் ஹையை தாண்டி உங்களுக்கு நல்ல அப் மூவ் வந்துட்டு கொடுக்குங்க. நல்ல அப் மூவ் வந்துட்டு கொடுக்கும். உங்களுக்கு சப்போர்ட்னு பார்த்தா இமீடியட்டாக உங்களுக்கு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் ஒன்று இங்கே நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். மந்த்லியில் இது இமீடியட் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு இங்கே இருக்குது ஓகேங்களா. இமீடியட் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ 44,500ங்கிறது தான் வந்துட்டு உங்களுக்கு மந்த்லியில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஓகேங்களா. மந்த்லி வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு 45,000 ஒரு ரவுண்ட் நம்பர் வந்துட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது மந்த்லியில் ஓகேங்களா. மந்த்லியில் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வீக்லியே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துட்டு இப்போ புல்லிஷ் மர்பூசு கேண்டிலே வந்து ஃபார்ம் ஆகி க்ளோஸ் கொடுத்துருக்கு. இது வந்து நல்ல ஒரு புல்லிஷ் சைன். ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் இந்த 48,650 வந்து பிரேக் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் நெக்ஸ்ட் வீக், அதாவது கம்மிங் வீக். ஸோ ஆல்ரெடி இங்கே தான் வந்துட்டு டச் ஆகிட்டு சேம் நிஃப்டி மாதிரியே தான் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. அங்கிருந்து ஃபால் ஆனது தான் மறுபடியும் கீழே போயிருக்கு. மறுபடியும் இங்கே வந்திருக்கா, டச் பண்ணியிருக்கா, மறுபடியும் இங்கே கீழே வருவானா இல்லை பிரேக் பண்ணுறானா சொல்லி பார்க்கணும். அப்படி பிரேக் பண்ணால் 50,000 வந்து வித்தின் வீக்லேயே கம்மிங் வீக்லேயே வந்துட்டு 50,000 இட் மே ஹிட் ஓகேங்களா. 50,000 மே கம் இன் பேங்க் நிஃப்டி. ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ டே கேண்டில்லையும் பார்த்தீங்கன்னாவே நல்ல ஒரு அப் மூவ் வந்து கொடுத்துருக்கு. டே கேண்டில் பொறுத்தளவு உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறது என்னன்னா 47,000 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து இருக்குது ஓகேங்களா. 47,000 வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. 47,000 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. இப்போதைக்கு ரவுண்ட் நம்பர்ஸ் வந்து சப்போர்ட்டாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸும் வந்து பிரேக் பண்ணியிருக்கா உங்களுக்கு டே கேண்டில் பார்த்தீங்கன்னா. ஓகே, ட்ரெண்ட் லைனையும் வந்துட்டு உங்களுக்கு பிரேக் பண்ணியிருக்கா. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு பேங்க் நிஃப்டியோட வியூ. பேங்க் நிஃப்டியில் சிம்பிளாக நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் என்னது 48,650. அதே நேரத்தில் நிஃப்டிலையும் நம்ம முக்கியமாக வாட்ச் பண்ணக்கூடிய லெவல் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து பார்த்துங்க. 2 லெவலும் பிரேக் பண்ணானான்னு பாருங்கள். பிரேக் பண்ணானா கண்டிப்பாக வீக்லியில் வந்துட்டு நல்லா அடுத்த டார்கெட் வந்துட்டு நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி நம்ம சொன்ன டார்கெட் போய் ஹிட்டாக இருக்குது. சான்ஸ் வந்துட்டு 60 to 70% மேலே வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்னுடைய பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட டீட்டெயில்டு மல்டி டைம் ஃப்ரேம் அனலிசிஸ் ஓகேங்களா. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதே நேரத்தில் நம்மளுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்துட்டு இந்த வீக்கோட பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் வீக்குன்னு சொல்லலாம் இந்த ஃபினான்ஷியல் இயரில். ஸோ நம்ம 1,10,000 வச்சு மார்ச் 21 வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். மறுபடியும் பிப்ரவரி மார்ச் ஜனவரி பாதியில் இந்த 3 மாதம் வந்துட்டு நம்ம ட்ரேடே பண்ணல ஓகேங்களா. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு. ஸோ அமௌண்ட்டெல்லாம் வந்து நம்ம வெளியெடுத்து டெப்டெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ண லோன் இருந்துச்சு, அதை வந்து க்ளோஸ் பண்ணோம். ஒரு 5 lakhs வச்சு நம்ம அதுக்கு முன்னாடி ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ திரும்ப 1 lakh வச்சு ஸ்டார்ட் பண்ணி ஒரு சூப்பர் வீக்குன்னு சொல்லாங்க. ஏன்னா நம்மளுடைய அனாலிசிஸ் எல்லாமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக போச்சு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் 50% வந்துட்டு ROI பண்ணியிருக்கோம், 59%. ஸோ இதுக்கான வெரிஃபைடு P&L வேணும், எனக்கு வந்து இதை பற்றி டீட்டெயிலாக நான் எப்படி இந்த ப்ராஃபிட் பண்ண வீடியோ வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு எந்த மாதிரி ட்ரேட் போனேன், எந்த மாதிரி வந்து நான் செலக்ட் பண்ணுவேன் ஓகேங்களா. ஸோ எந்த மாதிரி வந்து ஸ்டாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவேன், நான் எப்படி வந்து ட்ரேட் போவேன், எவ்வளோ லாட்ஸ் போவேன், அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக வந்து ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து நாளைக்கு நான் சண்டே வந்து போடுறேன். பட் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணி வேணும் உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோ டீட்டெயிலாக வேணும் எங்களுக்கு, அது எப்படி பண்ணீங்கன்னு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மட்டும்தான் போடுவேனே தவிர அதை வந்து போட மாட்டேன். இப்போதைக்கு வந்து 1,10,000 வச்சு நம்ம சொல்ல போனால் 65,000 வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். 65,000 ஹியூஜ் ப்ராஃபிட்டுங்க ஓகே, ஹியூஜ் ப்ராஃபிட். 61,000 ஓகேங்களா. ப்ரோக்கரேஜஸ் வந்து உங்களுக்கு 3,180 வந்து போயிருக்கு, 110 ஓகேங்களா. ஸோ இதை வந்துட்டு நம்ம வேணா உங்களுக்கு P&L போய் காமிக்கிறேன். உங்களுக்கு 31லேருந்து நான் வந்து போடுறேன் ஓகேங்களா.
உங்களுக்கு 21th தான் வந்து நான் பே இன் பண்ணியிருப்பேன். ஸோ அத வந்து அது லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு காமிச்சிருக்கேன். போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 64,000 வந்துட்டு உங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. லாஸ்ட்டு உங்களுக்கு 31லேருந்து பார்த்துக்கிட்டீங்கனாவே வந்துட்டு ஒரு 50,000 to 60,000 வந்துட்டு ப்ராஃபிட் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. 31லேருந்து நான் வந்து அதில போட்டிருக்கேன். என்னோட இதில. வெயிட். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 61,000 வந்திருக்குங்களா கரெக்ட்டா? 61,000 உங்களுக்கு 64,780 ஓகேங்களா 70 அண்ட் 61,670 61,730 ஓகே. சம்திங் ₹10 ₹20 என்னவோ மிஸ்டேக் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து நான் வந்து பண்ண ப்ராஃபிட்டு. நிஃப்டி பேங்க் நிஃப்டில வந்து பெருசா இந்த வீக் ஃபுல்லாமே ட்ரேட் பண்ணல. ஃபுல்லி ஸ்டாக் ஃபோக்கஸ்டா வந்து ட்ரேட் பண்ணா ஸ்டாக்ஸ் வந்து நல்ல மூவ்மெண்ட் குடுத்துச்சு. ஆ பெரிய மூவ்மெண்ட் வந்து டெய்லியுமே வந்துட்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டில ஒரு 2 நாள் என்னமோ தான் இருந்துச்சு. அதனால அத அவாய்ட் பண்ணிட்டோம். பட் அனலைஸ் எல்லாம் கரெக்ட்டா தான் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா. கம்மிங் வீக் பார்ப்போம். ஸ்டாக்ஸ் இந்த லெவல்ஸ் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் வந்து இண்டெக்ஸ் பிரேக் பண்ணுச்சுனா, அதாவது நிஃப்டி பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணுச்சுனா அதில ட்ரேட் பண்ணுவோம். இல்லைன்னா ஸ்டாக்ஸே வந்து கம்மிங் வீக்கான அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதோட வீடியோ கேட்டீங்கனாலும் வந்து நீங்க எவ்வளோ ரெக்வெஸ்ட் பண்றீங்களோ அத வச்சு தான் வந்து நம்ம வீடியோ போட முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் ஏன் நெறைய பேர் கேட்டது வந்து என்னன்னா, நெறைய வீடியோஸ் எல்லாம் இப்ப ஏன் போடுறதில்ல, லைவ் ஏன் வரதில்லன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஃபுல்லா என்னுடைய ட்ரேட்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் வந்துட்டு முடிஞ்ச அளவு நான் என்னுடைய அப்டேட்ஸ் எல்லாம் வேணும்னா டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல மட்டும் தான் நான் வந்து என்னுடைய அப்டேட்ஸ் வந்து குடுத்துட்டு இருப்பேன். ஸோ அதனால டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்க. யூடியூப்ல வந்துட்டு முடிஞ்ச அளவு நான் வீக்லி 2 டேஸ் 3 டேஸ் வந்து வீடியோ போடுறேன். பட் அதுவுமே நீங்க லைக் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, கமெண்ட் பண்ணீங்கன்னா மட்டும் தான் அந்த வீடியோவும் வரும். இல்லைன்னா வந்து நான் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணங்காட்டி தான் என்னால இவ்வளோ ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சது. ஓகேங்களா. நான் வெறும் யூடியூப் ஃபோக்கஸ் பண்ணிட்டு, இத ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா, இந்த ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதனால வந்து என்னுடைய ஓன் ட்ரேடிங்ல வந்துட்டு நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்றேன். ஓகே. தேங்க் யூ. மறக்காம லைக் பண்ணீங்க. இன்னும் லைக் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ராஃபிட் பண்றீங்களோ இல்லையோ, லாஸ் பண்ணாம இருப்பீங்க நம்மளோட டெலிகிராம்ல ஜாயின் பண்ணீங்கன்னா. ஸோ தேங்க் யூ வெரி மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை.